அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் நிறைந்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றும் நாம் முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் அப்துல் கலாம் அவர்களை பற்றி வாழ்க்கை வரலாற்றை பார்ப்போம். இந்திய அறிவியல் வானத்தில் நம்பிக்கை நட்சத்திரமாக GMDP பிரகாசித்தது. உலகத்திலேயே ஒரு சில நாடுகளுக்கு மட்டும் உரித்தான தனிப்பட்ட சொத்தாக ஏவுகணை தொழில்நுட்பம் கருதப்பட்டது. டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் உறுதியளித்ததிலிருந்த செயல் திட்டங்களை நிறைவேற்றும் வகையில் அவரது அணியை முன்னேற்ற பாதையில் அவர் வழிநடத்தி செல்ல வேண்டியது அவருடைய பொறுப்பு என்பதை அவர் உணர்ந்திருந்தார். ஏவுகணை திட்டம் தொடங்கி 4 மாதங்கள் கூட முடிவடையாத நிலையில் 400 விஞ்ஞானிகள் இதில் பணியை ஆரம்பித்துவிட்டனர். திறமை வாய்ந்த ஏராளமான விஞ்ஞானிகளுடன் என்ஜினியர்களுடனும் விரிவாக ஆலோசனை நடத்தினார். 25 திட்ட இயக்குநர்களுக்கும் தலைவர்களுக்கும் செய்யப்போகும் 5 திட்ட இயக்குநர்கள் பயிற்சியளிக்க வேண்டும் என்று விரும்பினார். அவரது தேசத்தின் ராக்கெட் விஞ்ஞானத்தை உயர்த்த வேண்டும். தூய்மையான மனச்சாட்சியுடன் அவர் தலை நிமிர்ந்து நடக்க வேண்டும் என இதற்கெல்லாம் தான் அவர் ஆசைப்பட்டார். டாக்டர் அப்துல் கலாம் தேசத்திற்காக பாடுபட்ட ஒரு மனிதன். மகாத்மா காந்திக்கு பிறகு விஞ்ஞானத்தில் நம்முடைய நாடை உலகத்திற்கு அறிய வேண்டும் என ஆசைப்பட்டவர் டாக்டர் அப்துல் கலாம் மட்டுமே. மாறாத மத சம்பிரதாயங்களைப் போல விதிமுறைகளையும் கொள்கைகளையும் பின்பற்றது இவரின் பணி. அதாவது மதசார்பற்ற மனிதர். ஆனால் இறை வழிபாடும் அவரிடம் உண்டு. எல்லாமே ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு மனிதர். எனவே இளைஞர்களான பிரகலதாவை ஆகாஷ் திட்டத்திற்கும் NR ஐயரை நாக் திட்டத்திற்கும் தேர்வு செய்தார். மற்ற 2 இளைஞர்களான VK சரஸ்வத்தையும் AK கபூரையும் முறையே சுந்தரத்திற்கும் மோகனுக்கும் துணைவர்களாக நியமித்தார். மீண்டும் நாளை அவர் என்ன செய்தார் என்பதை பார்ப்போம். அன்பு உள்ளங்களே, தயவு செய்து திருக்குறளை தினமும் ஒரு குறள் படியுங்கள். அதன்படி வாழ்க்கையை நடத்துங்கள். நிச்சயமாக நம் வாழ்வில் வெற்றியடைவோம். நன்றி, வணக்கம்.